award for best villain, Rangaraj Pandya. கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? அதாவது சில பேரை பார்த்தா அந்த மைக்கே பயப்படும். அந்த மாதிரி அந்த மைக்கே இப்போ பயந்து நடுங்குது. சொல்லுங்க சார், எப்படி ஃபீல் பண்றீங்க ஆஸ் அ வில்லன்? ரொம்ப நன்றி. முதல்ல எடிசன் அவார்ட்ஸ் இந்த முடிவை எடுத்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும். இது வெகு மக்களால் கொடுக்கப்படாம சில மக்களால் ஒரு கிரிட்டிக் அவார்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர்கள் மனதில் ஏதோ ஒரு இடத்துல இடம் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. இந்த வாய்ப்பு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு இருந்தது. திரு வினோத் அவர்கள் அவருடைய 3வது படம் இது. இந்த படத்துக்கு ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது நான் அந்த ஒரிஜினல் பிங்க் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு இந்த ரோல் அதுவும் தலைக்கு எதிர் அப்படிங்கும்போது செஞ்சிருவோம் அப்படின்னு அதை பிளான் பண்ணோம். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த இடத்துல அந்த டிஓபி நீரவ் ஷா சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், ப்ரொடக்ஷனில் போனி கபூர் சார் அண்டு அதை கட்டாயமாக ஃபைனல் ஓகே பண்ண திரு அஜித் சார் அண்டு இதுக்கு சரியான தேர்வாக இருப்பேன் அப்படின்னு என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை என் மேலே கொடுத்த திரு வினோத் சார், இவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். அதை பார்த்து கடுமையாக திட்டி தலைக்கு எதிரியா பேசுறியா அப்படின்லாம் சவுண்டு விட்ட அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஓகே, அதாவது பாண்டே சாரோட நிகழ்ச்சியை மோடியில இருந்து திரு கோடியில இருக்கவங்க வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, எல்லாருமே ரசிச்சிருக்கோம். ஆனா ஆஸ் அ வில்லனா நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது அது வேற மாதிரி இருந்தது. அந்த வில்லன்ட்ட டைலாக் கேட்டோம், அவரும் சூப்பரா பேசி காமிச்சாரு. நீங்க ஏதாவது ஒரு 2 டைலாக் எங்களுக்காக? நான் டைலாக் பேசுறதோட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, முதல்ல இன்னொரு விஷயம், இது என்னுடைய திரையுலகத்துல முதல் படம். அந்த முதல் படத்துக்கு ஒரு விருது வாங்கினது ரொம்ப பர்சனலா பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கா இருக்குது. எனக்கு உண்மையிலே வா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த விருதை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் தெரியுமா? முதல்ல எனக்கு சொன்னது நீங்க இல்ல, உங்க நண்பர்கள் இல்ல, இந்த நிறுவனம் இல்ல. முதல்ல எனக்கு இந்த தகவலை சொன்னது திரு அஜித் சார் தான். அந்த படத்துல நடிக்கும் போது 3வது நாள் எனக்கு சொன்னாங்க, 3வது நாள் படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது 3வது நாள் சொன்னாங்க, சார் நீங்க அவார்டு வாங்க போறீங்க, அவார்டு வாங்கும்போது யூ ஹேவ் டு மென்ஷன், இதை நான் தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க சொல்லணும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அவருடைய வாய்மூர்த்தம் பழிச்சிருக்குது. ஒரு 15 நாள் நான் சேர்ந்தாப்புல அவர் கூட இருந்தேன். அவ்வளவு நாள் ஷாலினி அம்மா கூட இருந்துப்பாங்களான்னு தெரியல. நான் ஸ்டாப்பா நான் கூட இருந்தேன். டே அண்ட் நைட் நாங்க கூட இருந்தோம். இட் வாஸ் உண்மையிலேயே நம்ம எல்லாருமே தலை அப்படின்னா ஏன் எல்லாரும் அவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்கிறத பார்த்தோம். அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல்ல 2 நாள் டைலாக் சொல்றதுக்கெல்லாம் கக்க பக்க அப்படின்னு பயங்கர சிரமமாயி போச்சு. அது ஏன்னா நம்ம எப்பயுமே ஃப்ரீ ஃப்ளோவாவே பேசி பழகிட்டோம். சினிமாவில் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இங்கே நில்லுங்க, இங்கே பாருங்க, இங்கே திரும்புங்க, வலது பக்கம் இடது பக்கம்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயமா, சமாளிக்கிறதுக்கு சிரமமான விஷயமா இருந்தது. ஒரு 2nd 3rd டேல ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில், அதை சமாளிச்சோம். இது தொடர்ந்து ஒரு 15 நாள் அந்த ஷூட்ல அவர் எவ்வளவு எளிமையா பழகினாரு. முதல் நாள் 2 நாள் நான் ஷூட்ல ரொம்ப திணறும் போது, எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் வராமல் திணறும் போது கொஞ்சம் கூட தயங்காம நான் உள்ள உட்காந்துருக்கல, நான் வெளியே போறேன், கேரவனுக்குலாம் போறேங்கிற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு சார் யூ ஆர் டூயிங் வெல் சார், சார் யூ ஆர் டூயிங் வெல் சார்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணாம மொக்கையா பண்ணிட்டு இருந்ததை பயங்கரமா பாராட்டிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு 2 நாள் தான் அவர் கழிச்சு அப்புறம் நமக்கு முன்னாடி தெம்பு சரி தலை சொல்லிட்டாரு செஞ்சிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தைரியம் வந்தது. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமாவில் அவர் அவ்வளவு பெரிய ஸ்டார், அவர் வெறும் உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்காம முழுக்க என்ன என்கரேஜ் பண்றதுக்காக ஷூட்லேயே இருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. க்ளோஸ் அப்ஸ்லாம் எடுக்கும்போது அவங்க ஹீரோலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஹி வாஸ் சோ மெக்னானிமஸ். அவங்க ஃபுல் டே இருந்தாரு, நிறைய ஊக்கப்படுத்தினாரு. அதுதான் இந்த விருது வரை கொண்டு விட்டுருக்கு. ஓகே, அண்ட் பாண்டே சார், நீங்க சொல்லியிருந்தீங்க அஜித் சார் பத்தி. ஆனா இங்க நம்ம செல்வகுமார் சார் வாங்க சார். 1987ல ஒரே கம்பெனில ஒரே செக்ஷன்ல அஜித் சார் கூட நம்ம செல்வகுமார் சார் வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, அஜித் சார் பத்தி ஏதாச்சும் ஒரு அன்னோன் சீக்ரெட் இருக்கும்ல, நீங்க அவர் கூட வேலை பார்த்தப்போ? நான் அந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி பேர் வெஸ்டஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடு, ஜிடி ரங்கா குரூப் ஓடுது. அந்த கம்பெனியில் நான் சாம்பிள் செக்ஷனோட இன்சார்ஜ், அவர் பையர் கோஆர்டினேட்டராக இருந்தார். 2 பேரும் சின்ன சம்பளத்தில் தான் வேலை செஞ்சோம். அவரோட மனிதாபிமானம் என்னென்னா, வெஸ்டஸ் இந்தியாவிலேருந்து என்ன அவரோட பைக்கில் பிஎஸ்ஏ பாண்ட் பைக்கில் உதயம் தேட்டருக்கு கூட்டு விடுவார். அது மாதிரி ஒரு நல்ல தாட் உள்ள ஆள் சார். அவர் பைக்லையா? அவர் பைக்கில் தான் சார். அப்போ எல்லாம் தூக்கலையா? இல்லை சார், அவர் பைக் அப்போ என்கிட்ட பைக் கிடையாது, அவர் பைக்கில் தான் வந்தேன்.
ஓகே சேஃபாக தான் வந்திருக்கீங்க போல. முக்கியமான பாயிண்ட், அவர் பைக்ல வந்து பாய்ஸை பின்னாடி கூட்டு உட்கார வச்சிருந்திருக்காரு. பார்த்துக்க. தலை ரொம்ப நல்லவருங்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. அண்ட் பாண்டே சார், நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்காங்க பாண்டே சார் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு, அரசியல் கட்சி எதுவும் தொடங்க போறாரா, இல்ல டிவி சேனல் எதுவும் ஆரம்பிக்க போறாரா, அந்த மாதிரி நிறைய கேள்விகளா இருக்குது. ஸோ பாண்டே சாரோட ஃபியூச்சர் இந்த மாதிரி நம்ம எத்தனை பேரை தெருவில் ஒழுத்துட்டு இருப்போம். உசுபேத்தி நீங்க நம்மளே ட்ரை பண்ணி அது முடியும். நான் கேட்கல சார், மக்கள் கேட்கறாங்க. அதான் நான் இது மாதிரி தான் இது மக்களின் கேள்விதான். என்னுடைய கேள்வியில சொல்லி தான் அத்தனை கேள்வி நம்மளும் கேட்டிருக்கோம். அங்க இருந்து தான் இங்க காப்பி பேஸ்ட் நம்ம கிட்டே வந்துட்டு அரசியல் எல்லாம் வந்து சேர்ற மாதிரி இல்ல. யாராவது ஓசில ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து நிறைய பேரை கழுத்து இருக்கணும். கட்டாயமா அராஜகம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், நியாயமா ஜெயிக்க முடியாது. அப்ப நான் 20 வருஷமா 22 வருஷமா நான் பேசிட்டு இருந்த எத்திக்ஸ்க்கெல்லாம் விரோதமா இருக்கனால அரசியல் பக்கம் நம்ம எட்டி பார்க்கறல 4-5 பேர் உசுப்பேத்தி விட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிள்ளை. தொலைக்காட்சியை பொறுத்த அளவுக்கு நாங்க நிறைய 4-5 நிறுவனங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதுல நியூஸ் சேனல்ல வந்து பப்ளிசிட்டி இருக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் இன்கம் தான் உண்டு. அதனால வந்து யாரையாவது கஷ்டப்படுத்தணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த முயற்சியில நான் வந்து சாணக்கியா பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 இயரா ரொம்ப கிளாசிக்கா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச். சூப்பர். தேங்க்யூ so much சார். நன்றி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.